ஹாய் வணக்கம். இங்க டாக்ஸிக்கா பேசக்கூடாது சொல்லுவாங்க. எல்லாருமே சொசைட்டில பேசுனா தப்புன்னுவாங்க. ஆனா டாக்ஸிக்கா தான் பேசி ஆகணும். வேற வழி கிடையாது. டாக்ஸிக் ரிலீஸ் ஆக போகுது 26ஆம் தேதி. ஜி அத பத்தி ஜி பேசுவோம். ஜி ஓப்பனிங் குடுக்கலாம் ஜி. ஏன் ஜி? இவ்வளவு ஓப்பனிங் குடுத்துருக்கேன். ஐயய்யோ! ஓப்பனிங் இல்லையா அது? நீங்க டாக்ஸிக்காவே பேசுறீங்க ஜி. ஜி என்ன ஏதோ கேள்வி கேட்க ஆசைப்பட்டீங்க இல்லையா? அத கேட்டுங்க. ஒரு நல்ல ஓப்பனிங் குடுக்க விட மாட்றாங்கப்பா. நம்ம நேருக்கு ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின் போணும். ரைட். ஹூக் பாயிண்ட். டாக்ஸிக் 26 ரிலீஸ் ஆகுது. ஆமா. அத பத்தி பேசுவோம். என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? கேஜிஎஃப் மாரி அந்த படம் ஹிட் ஆகுமா? என்ன டிக்கெட் என்ன ஹைப் தெரியுமா? ஓவராலா இந்தியால வந்து இப்போ வரைக்கும் ஓவராலா வேர்ல்டு வைடு அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டும் 32 கோடி வசூல் டாக்ஸிக். சூப்பர். பெரிய ரெக்கார்ட் இந்தியா லெவல்ல. இப்போதைக்கு பேன் இண்டியன் ஸ்டார் நான் முன்ன பிரபாஸ், அப்புறம் ஷாருக் வந்தாப்ல, அப்புறம் ரன்பீர்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. யாரு? யஷி தான். யஷி தான். ஏஷா என்ன கரெக்ட்டா பேர் சொல்லுங்க. யாஷ் இல்ல. யாஷ் இல்ல. ரைட். யஷி தான். செம்ம கிரேஸ். நேத்தும் முந்தா நேத்தும் ஹைதராபாத்ல ஈவென்ட் பண்ணாங்க. ஹைதராபாத்ல இருக்கிற அங்க இருக்கிற ஸ்டார்ஸ் அல்லு எல்லாம் ஃபேமஸான ஆள் தான். அல்லு மகேஷ் பாபு அளவுக்கு இல்ல அதை விட இன்னும் ஜாஸ்தியா கூட்டம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ். இன்னைக்கு தமிழ்லயே இங்க நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது இல்லையா? யஷ் வந்து அவ்வளவு ஒரு கிரேஸ் இருக்கு, ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கு. ஸோ கேஜிஎஃப் 2 அளவுக்கு ஹிட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஹிட் ஆகும். ஏன்னா கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 2 பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் பேசிக்கா சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது ஓவரா வந்து பயங்கரமா வந்து பில்டப் பண்றாங்களோன்ற மாதிரி சீன் பை சீன் இருந்தது. ஆனா அதை போய் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் போர் அடிக்காம போனது அந்த அவருடைய லுக்கு அந்த 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 உலகம் எல்லாம் மொத்தம் பாத்தீங்கன்னா கரெக்டா சூட் ஆனதுனால அதை என்கேஜாக கொண்டு போனதுனால பிடிச்சது. எஸ் உண்மைதான். இப்போ நீங்க டாக்ஸிக் எடுத்துட்டீங்கனாலே முதல்ல ரிலீஸ் பண்ண டீசர் இப்போ வந்ததெல்லாம் பார்க்கும்போது யாரும் கதை நல்லா இருக்குங்கிற டாக் யாருக்குமே இல்லை. ஆனா யஷோட லுக்கு அந்த ஆட்டிடியூடு கொஞ்சம் டாக்ஸிக்கா ஆட்டிடியூடோட இருக்கு. ஆமா டூயல் பண்ணிருக்காரு இல்லையா? டூயல் ரோல் பண்ணிருக்காரா? எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. நான் பெருசா ஃபாலோ பண்ணல. ஃபுல் ஷேவ்ல ஒரு லுக்ல பார்த்தேன். அது அவருடைய லுக் தான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அது அவருடைய ஃபிளாஷ்பேக் லுக்கா இருக்கும். எங்க மிலிட்டரியில இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ஆட்டிடியூடா இருக்காரு. இப்போ டான் மாதிரி காட்டுறாங்க. அதான் நான் பெருசா டாக்ஸிக் வந்து கதையெல்லாம் ஃபாலோ பண்ணல. பட் இருக்கிற கிரேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண டீசருக்கு நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஓவர் ஆக்வர்டா இருக்கு, அடல்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கு, ஏன் இப்படி நடிக்கிறாருன்னு சொன்னாலும் யஷ்ங்கிற அந்த ஒரு கதாபாத்திரம் மேல எல்லாருக்கும் ஓகே கதாபாத்திரம் சொல்லலாம். நான் முடிச்சுக்கிறேன். அந்த யஷ்ங்கிற கேரக்டர் மேல எல்லாருக்கும் அவ்வளவு கிரேஸ் இருக்குன்னு சொல்றேன். யஷ் ஒரு ஆளுக்காகவே டாக்ஸிக் மேல அவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கு. ஏன்னா அங்க கூட ஒரு ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா விட்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அங்க கூட யாரு இல்ல அங்க கூட எதிர்த்தாங்க இல்லையா, நாங்க உள்ளே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டர் சொன்னாங்களே. எங்க சொன்னாங்க? கர்நாடகால ஒரு ஆக்டர் சொன்னாங்களே, யாஷி இதுக்கப்புறம் நடிக்க கூடாது, அவரை உள்ள விட மாட்டோம்ன்ற மாதிரிலாம் இது போட்டு எனக்கு தெரியல. உள்ள பார்த்துட்டு இருந்தவங்க உள்ள கன்னடிக யாராவது இருந்தீங்கன்னா அதை கரெக்டா நண்பர் கேட்கறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இருக்கலாம். என்ன ஒரு இஷ்யூ ஆச்சு அந்த அடல்ட் கண்டென்ட் அந்த டீசர்னால சொன்னாங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே இருக்கலாம். அப்ப எதிர்த்தாங்கன்னா இப்ப அடங்கிட்டாங்களே. ஆனா பிசினஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. உண்மையா சொல்றேன். இன்னைக்கு சென்னையில் நடக்க போற ஈவெண்ட்டுக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஓவராலா இப்போ 26 ரிலீஸ் ஆதா டாக்ஸிக் வந்து கண்டிப்பா நிறைய ரெக்கார்ட் பிரேக்ஸ் பண்ணும். பட் இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால புக் மை ஷோ ரெக்கார்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கூலிட்டு இருக்கு. 3 நாள் ரெக்கார்டு பார்த்தா 2 நாள் ரெக்கார்டு வைக்கும்போது ஃபர்ஸ்ட் கூலி, செகண்ட் லியோ இருக்கு. ரெண்டுக்கும் சில ஆயிரங்கள். கூலி வந்து 1,00,000 சம்திங் 1.34 மில்லியன் நினைக்கிறேன். லியோ வந்து 1.28 மில்லியன் டிக்கெட் சேல்ல பார்க்கலாம். இன்னும் ஒரு நாள் டிஃபரன்ஸ்ல வந்து லியோ பீட் பண்ணுதா எனக்கு தெரியல. நமக்கு நம்ம ஃபேன்ஸ் யாராவது இந்த கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் கீழே தான் டாக்ஸிக் இருக்கு. பட் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமான யஷ் வந்து கொஞ்சம் வருஷம் தானே ஆகுது, இப்போதானே வந்தார். அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப அந்த டீசரும் பெருசா ரிவ்யூ வராத ஒரு டீசருக்கு இந்த அளவு ஹைப்புங்கிறது இட்ஸ் அன்பிலீவபிள். நீங்க வாய் அடைச்சு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அவரால் பேச கூட முடியல. சரி எது நயன்தாராம இருக்காங்க. கேமராமேன் அதை கவனமாக கேட்குறாரு. ஸோ நயன்தாரா இருந்தாலும் நிறைய ஒரு 5 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நயன்தாரா, கைரா அத்வானி. என்ன ஆக்சுவலி கேமராமேனுக்கு வந்து ஒரு வயசு 22 தான் இருக்கிறோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கைரா அத்வானியை பற்றி கேட்காம நயன்தாரா பற்றி கேட்குறாரு. பார்த்தீங்களா, அங்கே தான் அவருடைய சினிமா லவ் இருக்கு. இல்லை எல்லாரும் கைராவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. கைரா, நயன்தாரா, அப்புறம் ருக்மணி கன்னட அந்த இந்த ஆர்டிஸ்ட்டு, இது இல்லாமல் 2 ஹிந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இல்லை அதான் நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட். அதான் அந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னே தெரியல. ரொம்ப என்ன சொல்றது,
சினிமாட்டிக்கான வேர்ல்டு மாதிரி தான் தெரியுது. இப்போ வரைக்கும் அவங்க பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணலை. பார்க்கலாம், பார்ப்போம். இல்லை, இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ப்ரொமோஷனுக்கு வராத நயன்தாரா இந்த ப்ரொமோஷன் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாங்க. யஷ் ஒரு கால் பண்ணாரு, ஸோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா, அது முடிச்சு. அதெல்லாம் 2-3 வாரத்துக்கு முன்னாடி நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க. தலைவன்ட்ட அடுத்த கேள்வி இருக்கு, கேளுங்க. தர்மன் போயிடலாமா? தர்மன் போலாமே. இல்ல படம் ரிலீஸ் ஆகாம போலாம். இப்ப கேள்விக்கு போலாம். என்ன கேள்வி? என்னையா ஷூட் ஆரம்பிக்க முன்னாடி தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேளியான்னு சொன்னா இப்ப என்கிட்ட கேக்குறாப்ல. அவர் என்ன கேள்வி கேட்டுக்கணும்னா, தர்மன் ஷூட் ஷெட்யூல் அடுத்த ஷெட்யூல் என்னன்னு கேட்டுருக்கணும். அதான் நான் கேட்க வந்திருக்கோம். இல்ல நானே சொல்லிடுறேன். தர்மன் செகண்ட் ஷெட்யூல் தானே. அத பத்தி தேர்ட் ஷெட்யூல்யா? தேர்ட் ஷெட்யூல். ஐயோ இறைவா கர்த்தரே. அச்சு ரெண்டு தேர்ட் போயிட்டாங்களா? போயாச்சு. இப்ப நான் கண்டென்ட்குள்ளே போயிட்டேன். இதெல்லாம் கட் பண்றேன். இல்ல தேவையில்ல, நல்லாதான் போகுது. முதல் 2 ஷெட்யூல் சென்னையில முடிஞ்சு. இப்போ அவர் கரெக்டா செக் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. இப்போ தேர்ட் ஷெட்யூல் ஹைதராபாத்ல போகுது. சூப்பர். நேத்து தான் தலைவர் வந்து ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டி போயிருக்காரு. அங்க ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டி சொல்லிட்டு நானும் உதறிட்டேன், தப்பு இல்லை. அங்க ஹைதராபாத் போயிருக்காரு. ராமோஜி ஃபிலிம் சிட்டில வந்து தேர்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்க நம்ம பேசிட்டு இருந்தோமே, நீங்க கூட கேட்டேன் ராம் பொத்தினி வித்தியாசமா இருக்கு. ஆமா லாஸ்ட் டைம் கேட்டு வந்தேன். அவருடைய இதெல்லாம் அங்க வருதா? ஆமா, ராம் பொத்தினி சீக்வன்ஸ் அங்க எடுக்க போறாங்க. ஆனா அந்த மந்த் எண்டு தலைவரோட ஷூட்டிங் வந்து 2 நாளா ஸ்டார்ட் ஆகும் ஹைதராபாத். அங்க போயிட்டாரு. ஸோ அது உண்மைதான், ராம் பொத்தினி ஆன் போர்டு கன்ஃபார்ம். ஓகே, நம்ம லாஸ்ட் டைமே என்னென்ன கேரக்டர்னு சொல்லிட்டோம். அது நாங்க சொல்ல, தெலுங்கு மீடியால வந்ததா சொன்னோம். மறுமணம் நடிக்க போறாரு, வில்லன் அவர் தான் சொல்லி. அதுல ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கலாம். மேபி. ஸோ தேர்ட் ஷெட்யூல் ஹைதராபாத்ல போகுது. எனக்கு ஒருத்தர் சொன்னாருங்க, இங்க ஷூட்டிங் போகுது, போய் நேரில் போய் பார்க்கலாம்லாம் சொன்னாங்க. இப்போ இல்லையா? எனக்கும் அப்படிதான் ஒருத்தர் சொன்னாப்ல. நம்ம 2 பேரும் ஒரு ஆள் தான் சொன்னாங்க. சரி, ஓகே பாத்துக்கலாம். ஃபோர்த் ஷெட்யூல்ல பாத்துக்கலாம். நம்ம கூடவே இருக்காம சொன்னாப்ல. நாங்க சொன்னா கரெக்டாக சொன்னாப்ல. இல்ல தர்மன் ஷூட்ல கண்டிப்பா தலைவர் ஹைதராபாத் தான் போணுமா? இல்ல சென்னைக்கு அடுத்து வராங்க. சென்னைக்கு வராங்க. ஓ ஃபோர்த். அங்கேயே முடிய போதா? இல்ல இங்க வராங்க. அப்ப பாத்துக்கலாம். அப்புறம் அப்ப அவர் சொன்ன கரெக்ட் தான்ப்பா. அவர் உண்மையா தான் சொல்லிருக்காரு. உண்மையா சொல்லிருக்காரு. சரி ஓகே. இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. நான் லாஸ்டா முடிக்கும் போது ஒரு விஷயம், இது கேள்விப்பட்டீங்களா? தலைவருடைய ஆட்டோபயோகிராஃபி. ஆமாவா, அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐஸ்வர்யா அவங்க தான் எழுதுறாங்க. இல்ல அதான் நம்ம நண்பர் எப்பயும் தப்பா சொல்லுவாருன்னு தெரியும். என்னதான் சொல்லி கூட்டு கொடுத்தா. ஐயோ, ஆட்டோபயோகிராஃபி தலைவர் எழுதிட்டு இருக்காரு இன்னொரு ரைட்டர் வச்சு. ரைட். அந்த ரைட்டர் பேரு கார்கி பாவா நினைக்கிறேன். சாரி, அவங்களுக்கு தெரியல. ரைட்டா? கார்கி பாவா சௌந்தர்யா ரஜினி அது எழுதுறான்னு சொன்னேன்ல நீ, அது தப்பு இல்ல. சௌந்தர்யா எங்க சொன்ன? ஐஸ்வர்யா சொன்னாங்க. அதுவும் பெரிய தப்பு. கண்டரே சௌந்தர்யா வந்து ஹெல்ப் பண்றாங்க, ஐஸ்வர்யாவுக்கு சம்பந்தமே கிடையாது. 2 பொண்ணுல யாரோ பேர் அடிச்சு. சௌந்தர்யா ரஜினி அந்த நேற்று ஒரு பேட்டியில கொடுத்திருந்தேன். என்ன பேட்டி கொடுத்திருந்தாங்கன்னா, பேட்டியில சொன்னது, நீங்க உடனோட எனக்கு பயங்கரமா கட் பண்ணிக்கலாம். இல்ல பரவாயில்ல, அப்படியே போயிடலாம். சௌந்தர்யா ரஜினி பேட்டியில என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவோட ஆட்டோபயோகிராஃபில நான் என்னுடைய பங்கு இருக்கு, அவங்களும் இன்புட், அதை எப்படி அவங்க இந்த ரைட் அவுட் எழுதிட்டு இருக்காரு, தலைவர் வந்து இன்புட் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றதுங்கிறத இவங்க ஹெல்ப் இருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகின்னு ஒருத்தர், ஒரு பெரிய ஒரு இது இருக்குல்ல, பரமஹம்ச யோகானந்தர் தலைவரே, அவர் புக்கெல்லாம் படிங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா. ரீசெண்டா தமன்னாக்கா இருக்க அந்த புக்ல பிரசன்ட் பண்ணார்ல. ஸோ அந்த மாதிரி அதுல ஏன் அதை அவங்க சொன்னாங்கன்னா, அந்த பயோகிராஃபில நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், நிறைய மித்தாலஜிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுல எனக்கு என்ன ஆர்வம்னா, தலைவருடைய இதுல வந்து நிறைய விஷயம், ஒரு லீஸ்ட் ஒரு சின்ன வேலையில இருந்து கண்டக்டரா இருந்து இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ஆனதா இருக்கட்டும், அதன் பாலிடிக்ஸ்ல அவருடைய பங்கு, பயணம் பண்ணது, நிறைய பேரோட டிராவல் பண்ணது, அது இல்லாம கான்ட்ரோவர்ஷியல் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் தன்னை பத்தி நிறைய விஷயங்கள் மறைச்சதே இல்லை. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசையா இருக்கு. எப்படி இருக்கும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல? ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து விடை தெரியாம இருக்கும்ல. அவர் லைஃப்ல இது ஏன் நடந்துச்சு, இந்த முடிவு அவர் ஏன் எடுக்கல, நம்ம கேட்டு இருப்போம்ல. அவர் அதுக்கு ஒரு காரணம் சொல்வார்ல. ஸோ அதெல்லாம் அந்த புக்ல படிக்க ஆர்வமா இருக்கு. கண்டிப்பாக நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு கண்டிப்பா அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா இருக்கும். பிளஸ் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, பாம்பே கம்பெனி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர்கிட்ட ஒரு கொலாபரேஷன் சைன் பண்ணிட்டு போனாங்க. அந்த கம்பெனி பேர் மறந்துட்டேன். ஒருவேளை அவங்க தான் தலைவரோட ஆட்டோபயோகிராஃபி படமா எடுக்கிறாங்களான்னு தெரியல, இல்ல ஒரு புக்கே அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ண போதான்னு தெரியல. இதெல்லாம் சும்மா எங்களோட யூகம் தான். படமா வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். வரும், கண்டிப்பா வரும்ல. வரும். தட்ஸ் ஆல். நாங்க கவர் பண்ண வேண்டியதான் கவர் பண்ணிட்டோம். இந்த டாக்ஸிக் வந்து படம் பார்த்துட்டு புதன்கிழமை வருதா? 26 புதன்கிழமை. ஸோ அதை பார்த்துட்டு இந்த ரிவ்யூ மீட் பண்ணலாம். அண்ட் தென் டாடா பை. பாய்.